நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் ஊதியம் என்றாலே பிழைப்பை ஓட்டுவது கஷ்டம். அதில் மாத ஊதியமே 100 ரூபாய்தான். அந்த 100 ரூபாயும் வருட இறுதியில் மொத்தமாகத்தான் கையில் கிடைக்கும் என்றால் எப்படி வயிற்றை கழுவுவது, எங்கள் பிள்ளை குட்டிகளை எப்படி வளர்ப்பது என்பதே இந்த பெண்களின் ஆதங்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, அண்ணா கிராமம், குறிஞ்சிப்பாடி, கீரப்பாளையம், காட்டுமன்னார்கோவில், குமராட்சி, கம்மாபுரம் உள்ளிட்ட ஒன்றியங்களில் உள்ள தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 700 துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பணிக்கு சேர்ந்தபோது நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் என ஒரு மாதம் முழுவதும் வேலை செய்தால் 60 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மாத ஊதியம் 100 ரூபாயாக உயர்த்தப்பட்ட நிலையில் 11 மாத ஊதியம் மற்றும் 1000 ரூபாய் ஊக்க ஊதியம் என 2100 ரூபாயாக சேர்த்து வருடத்திற்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே துப்புரவு பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் சிறப்பு கால முறை ஊதியம் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டும் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி துப்புரவு பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர். இதுகுறித்து பேசிய துப்புரவு பணிப்பெண்கள் காலை 7 மணி முதல் 11 மணி வரை வகுப்பறைகள் மற்றும் பள்ளி வளாகத்தை பெருக்கி சுத்தம் செய்வதாகவும் அதன் பிறகு வெளியில் எந்த வேலைகளுக்குமே செல்ல முடியாது எனவும் கூறினர். காலையில 7 மணிக்கு வந்துடுவேன். 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் வேலை செய்வேன். இப்போ 5 கிளாஸை பெருக்கிட்டு ஆஃபீஸ் ரூமையும் பெருக்கிட்டு மணி 11 ஆகிடும். 11 மணிக்கு மேலே நான் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. எனக்கு சம்பளம் மாதத்துக்கு 100 ரூபாய். கொடுப்பதே கடுகளவு, அதையும் வருட கடைசியில்தான் கொடுப்பார்கள். இதனால் எங்கள் பிள்ளைகள் வயிறு நிறைய சாப்பிடுவது கூட இல்லை என்றும் வருத்தம் தெரிவித்தனர். சம்பளத்தை போட்டு தரணும், எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணி தரணும், எங்களுக்கு வேலைக்கேற்ற சம்பளத்தை எங்களுக்கு உயர்த்தி தரமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டாலின் ஐயாவை. நாள் ஒன்றுக்கே 200 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. வட்டிக்கு வாங்கி வயிற்றை கழுவி கொண்டிருப்பதாக கூறும் பணியாளர்கள் விற்கின்ற விலைவாசிக்கு மாதம் 100 ரூபாய் சம்பளத்தில் உப்பு மிளகாய் கூட வாங்க முடியாது என கண் கலங்கினர். மாசம் 100 ரூபா போட்டுக்கிறாங்க. அது வருஷத்துக்கு கொடுத்தாக்கா நாங்கள் அதை வச்சு எப்படி சாப்பிட்றது? துப்புரவு பணியையே நம்பிக்கொண்டிருக்கும் எங்கள் குடும்பத்தை கவனத்தில் கொண்டு சிறப்பு கால முறை ஊதியம் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.